என்று நான் தனியாக தர நினைப்பதைக் கூட அனுமதிக்க முடியாது. அவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு எந்நாளும் குலதெய்வத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் பிள்ளை, நீ அதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற வேளையில் நிச்சயமாக உனக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசிகளும் என்றுமே நிலைத்திருக்கும். என் தங்கமே, வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வம் இருக்கின்ற இடத்தை தேடி சென்று நீ வணங்க வேண்டும். குலதெய்வத்தை தேடி செல்லும் போது நீ வணங்கி வேண்டும். குலதெய்வத்தை தேடி செல்லும் போது உன் இல்லத்தில் வாங்கி வைத்திருக்கின்ற சர்க்கரையை நீ எடுத்து செல். அதனை அங்கு சென்று வாங்கி வைக்கக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது எந்த பொருளை கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதை ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து எடுத்து செல்வதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அங்கு சென்ற பிறகு அந்த இடத்திலிருந்து வாங்கி கொண்டு எதையும் குலதெய்வ கோயிலுக்கு நீ கொண்டு செல்லக்கூடாது. இதுவெல்லாம் ஏற்கனவே அறிந்ததாக இருந்தாலும் அம்மா உனக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். என் தங்கமே, இந்த நாளில் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் தளராமல் நாம் நிச்சயமாக இந்த பூஜையை நல்ல முறையாக செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்துவிட்டால் போதும். உன்னுடைய மனதிற்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்ட என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வந்திருப்பாய் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாம் அடைந்து விடுவாய். அம்மா சொல்வதெல்லாம் உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் அது வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும். என் தங்கமே, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கண்டும் நீ பயப்படாதே. உன் தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு நல்ல குறி வந்திருக்கின்றது. அவர்களிடமிருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்றும் வந்திருக்கின்றது. இந்த நாளில் அவர்களிடத்தில் உனக்கு ஒரு செய்தி வருகின்றது என்றால் அதற்கு காரணமில்லாமல் இல்லை. அதனால் என் தங்கமே, இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த நாளில் நீ இந்த தாயானவளுக்கு நிச்சயமாக பூஜைகள் செய்ய வருவாய். என் தங்கமே, அம்மா அந்த நாளில் உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை எனக்கு என்னவெல்லாம் செய்வாய் என்பதில் அம்மா அதிக ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு என் மீது இருக்கின்ற அன்பு அதிகம் என்பது நான் ஏற்கனவே உணர்ந்ததுதான். இருந்தாலும் இந்த நாளில் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சத்திற்கு பூஜைகளை செய்தாலும் எனக்கு நீ பூஜைகளை செய்வதில் அவ்வளவு அன்பு காட்டுகின்றாய் அல்லவா? நீ எத்தனை ஆர்வமாக இருக்கின்றாயோ இல்லையோ, உன்னுடைய தாயானவள் நான் அத்தனை ஆர்வமாக இருக்கின்றேன். குலதெய்வத்தின் அருளோடு நீ செய்வாயானால் என் தங்கமே, அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் இல்லத்தில் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள் இருக்கின்றது அல்லவா? அந்த ஆசையை உன் அம்மா நான் இன்று நிறைவேற்றி தரப்போகின்றேன். என் தங்கமே, அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என்றாலும் குலதெய்வம் ஒன்றுக்கு வரும்பொழுது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கைதானே? என் பிள்ளை, நீ நினைப்பது நியாயம்தானே? அவர்களை அங்கே நிரந்தரமாக உன்னால் குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் இன்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள். என் தங்கமே, அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கவனித்து அதனை செய்து பார்த்து நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் வழங்க
தொடங்குவார்கள். அங்கே நிரந்தரமாக குடியிருக்காவிட்டாலும் உன்னுடைய தேவைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு நீக்கி தருவார்கள். என் தங்கமே, நீ எலுமிச்சை பழத்தையும் ஒரு 3 ரூபாய் நாணயங்களையும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். என் தங்கமே, ஒரே ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு 3 1 ரூபாய் நாணயங்களும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். இந்த பரிகாரத்தை வளர்பிறை வரக்கூடிய அந்த நாளில் நீ செய்ய வேண்டும். 1 அடி அகலமும் நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள். மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து வைத்துக்கொள். என் தங்கமே, அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து அதை நல்லபடியாக பன்னீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த துணியில் வைத்து அதில் 3 1 ரூபாய் நாணயங்களை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும். என் குழந்தை, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன். 3 நாணயங்களையும் 3 திசையில் நீ வைக்க வேண்டும். ஒன்று எதிர் திசையில், இன்னொன்று நடுவில் நீ வைக்க வேண்டும். என் தங்கமே, அதுபோல இதை செய்துவிட்டு அதன் பிறகு அதன் மேல் எந்த ஒரு கரும்புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றை வைத்து இந்த துணியை பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும். இவ்வாறு செய்யும் போது உன் குலதெய்வம் ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூறி வேண்டும். கட்டிய இந்த மூட்டையை வீட்டு நிலைவாசலில் நீ மாற்றிவிட வேண்டும். என் தங்கமே, நிலைவாசல் என்பது ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன். குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம் என்று. உன்னுடைய குலதெய்வம் அங்குதான் இருக்கின்றார்கள் உனக்கு என்று நன்றாக புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால், மஞ்சள் நிற துணி இல்லை என்றால் மஞ்சள் நிறத்தில் மஞ்சளில் துவைத்த பிறகு அதனை எப்படி தண்ணீரில் துவைக்க முடியும்? வண்ணம் போய்விடாதா என்று என் தங்கமே, நீ அப்படி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் பன்னீரை மஞ்சளில் கலந்து அதில் தேய்த்து எடுத்து பார். உன் சந்தேகம் பூர்த்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதில் 1000 நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் எதையுமே காரணமில்லாமல் சொல்வதும் கிடையாது. தேவையில்லாமல் உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். இப்போது உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உனக்கு தேவைப்படுகின்றது. என் தங்கமே, அந்த அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்து நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும். என் குழந்தையே, நான் உனக்கு இதனை சுருக்கமாக சொல்கின்றேன். இன்னொரு முறை தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் 3 1 ரூபாய் நாணயங்களை நீ முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதனுள் நீ நல்லதொரு எலுமிச்சம்பழம், எந்த ஒரு கரையும் படியாத ஒரு எலுமிச்சம்பழத்தை அதனுள் வைத்து பச்சை வண்ண நூலை வைத்து கட்டி அதை உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும். அதை நீ உள்புறமாக கட்டி வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டும். நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் அங்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ தினமும் வீட்டில் பூஜைகளை செய்யும் போது, ஆராதனைகளை காட்டும் போது நீ அதற்கும் சேர்த்து காட்டிவிட வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் சரி, எத்தனை பேரை நீ கையெடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே மற்றவர்களும் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் போது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபொழுதும் செய்ய முடியாது.